அடுத்த கிஃப்ட்னு வந்திருக்கு. அது என்ன கிஃப்ட்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? என்ன கிஃப்ட் இருந்தாலும் சொல்லுங்களேன். ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்குமா? சரி, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குமா? ஒருவேளை அந்த ஆர்டர் செய்தாக்களுடைய பேர்கள் ஃபோட்டோக்கள் அதில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். ஓ, birthday my bestie என்று போட்டிருக்கு. பெஸ்டி யாருங்க? பெஸ்டி அவ மட்டும்தானா? சரி, அவ செய்யலன்னு நாங்கள் சொல்ல போறீங்க. அடைகிற சர்ப்ரைஸை பார்க்கறது தான் நமக்கு வெயிட்டிங்கா இருக்கு. அவங்க செய்யல அது. சரியா? சரி, அப்ப அவங்க செய்யலன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட். சரியா? ஓகே, ரைட். சரி, பிடிச்சிருக்கா? பாருங்க, நீங்க அப்படியே தூக்கி எல்லாரும் காட்டுங்க. நிக்கிறாங்கல்ல, பாருங்க 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 பாருங்க. ஓகே, எனக்கு கண்டுபிடிக்கலையாப்பா. அடுத்தது பெருசாக ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அது போட்டோ ஃப்ரேம் தான், பெருசா இருக்கு ரொம்ப. சரி, பாத்ரூம் அதையும். ஓகே, அதையும் வாங்கி பாருங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கு, தூக்குவீங்களோ? அவங்க தூக்குவாங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. ரைட். ஹாப்பி பர்த்டே 21st. ஆஹா, சூப்பர் சூப்பரா. பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே, ரைட். இப்போ அதையும் வச்சிருவோம். சரி, யார் இந்த பிரேம்ல வந்திருப்பாங்கன்னு சொல்லுங்க. தெரியாதா? தெரியல. சரி, இப்போ நாங்க கடைசியா யாருன்னு சொல்லவா? எல்லாம் ஓகே, சொல்லவா? சரி, இருந்தாலும் நாங்க எங்கட வாயிருந்து சொல்றது நீங்க சொன்னாங்க நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான். சொல்லுங்க. தருணியா? அவங்ககிட்ட கேளுங்கள. நீங்க செஞ்சீங்களா? அவங்க செய்யலையே. சரி, ஓகே, நாங்க ஒரு கிஃப்ட் ஒன்று தரப்போம் உங்களுக்கு. சரியா? நாங்க ஒரு கடைசியாக ஒரு கிஃப்ட் தரப்போறோம். இந்த கிட்ட பார்த்தா கண்டுபிடிச்சிருவீங்க. மிக்கி இல்லைங்க, வாரம் கூப்பிடுறோம். போய் இந்த ஒரு கம்மிங்களா கூப்பிடுவேன். சரியா? இல்லாட்டி நீங்க இதை வச்சு ஒழுங்கா எடுக்காதீங்க. வெளியில எடுக்கக்கூடாது, வச்சுக்கொள்ளுங்க. ரைட். இப்போ மிக்கி என்ன வச்சிருக்காருன்னு சொல்லி ஏதாவது கெஸ் பண்ணிடுதா உங்களுக்கு? இல்லதானே? ரைட். இதுவும் ஒரு இதே மாதிரி ஒரு கிஃப்ட் தான். இருந்தாலும் அந்த பர்சன் யாருன்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு கிஃப்ட். சரியா? ரைட். ஏற்கனவே இந்த கிஃப்ட், இதே மாதிரி ஒரு கிஃப்ட் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணவங்க. நீங்க அது உங்களுக்கு லைட்டா பிடிக்காம நீங்க வந்து இல்ல இது கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னதால அவங்க அதை மாத்தி கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன கிஃப்டா இருக்கும்னு சொல்லுங்களேன். ஞாபகம் இருக்கு ஏதாவது? இல்லையா? ஐயோ, சரி. அப்ப நாங்க சொல்றோம், ஒரு பர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு ஒரு தந்தவங்க. அந்த ஸ்மெல் பிடிக்காம இது கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னீங்க. அவங்க இப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்ஃப்யூம் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாவா? அவதான் எங்க தருணி நான் கண்டுபிடிச்சிட்டாங்க. வேற யாரும் பர்ஃப்யூம் தரல. ஓகே, சரி. இப்போ கொடுங்க மிக்கி. சரி, உங்களோட கிஃப்ட் எடுத்து கொடுங்க. அந்த ஒளிச்சு வச்சிருக்காரு அவரு. செட்டப் ஆக்கிருக்குள்ள இருக்கு. எடுங்க எடுங்க எடுங்க. சரி, ஓபன் பண்ணீங்களா? ஓகே. ஓகே, ரைட். இப்ப கையில ஸ்ப்ரே பண்ணி ஸ்மெல் பண்ணி பாருங்க, பிடிச்சிருக்காண்டு. பிடிச்சிருக்கா? இல்ல பிடிச்சிருக்கா? இல்ல பரவாச்சா கந்து தாங்க சொல்றீங்களா? இல்ல பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? அப்ப ஏற்கனவே வந்ததை விட நல்லா இருக்குதா? சரி, இப்ப சொல்லுங்க, யாரு இந்த தருணி தானா? சரி, அப்ப நாங்க சொல்லிடவா யாருண்டு? இருந்தாலும் நாங்க சொல்ல வேண்டிய கடமை தானே.
சரியா? இப்படி மிக்கியெல்லாம் வர வச்சு உங்களோட 21st பர்த்டேக்கு உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும். நாங்கள் வருவோம்னு ஃபஸ்ட்டாக எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. சரி, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்து நினைச்சி இந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்தது உங்களோட ஃப்ரெண்டு, உங்களோட பெஸ்டி தருணி தான். சரியா? ஓகே, அவங்கள கூப்பிட போறீங்களா? சரி, கண்டிப்பா கூப்பிடுவாங்க. வாங்க சிஸ்டர். அந்த திரும்ப கண்ணெல்லாம் திரும்ப கலங்குதா? ஜெய்யோ சூப்பர். இப்ப என்ன சொல்ல போறீங்க? எங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்ல விரும்ப போறீங்க? அவங்கள பார்த்தே சொல்லுங்க. சொல்லுங்க. ஐயோ, வேற ஏதாவது? அவ்வளவுதான். அளவைக்க பாருங்க, அவங்களும் பண்றாங்க. ஐயோ, சரி. எவ்வளவு காலத்தைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு? 4 வருஷம். 4 7ஆவா? 2017. ஐயோ, ஃப்ரெண்ட்ஷிப் புக்ல சண்டையை மூட்டி விட்டுருமோ? ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஒரு வருஷம் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஓகே, வெரி குட். சரியா? ரைட். இதளவுக்கு சர்ப்ரைஸாக செய்கிற அளவுக்கு போயிருக்கேன்னு சொன்னால் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். சரி, ஓகே தானே? எல்லாம் ஓகேயா? சிஸ்டர் செஞ்ச நீங்கள் ஓகேயா? சரி, இன்னைக்கு பர்த்டே கால் நீங்கள் ஓகே எல்லாம்? சரி ரைட். அப்போ மிக்கி, நாம் இப்போ கேக்கெல்லாம் விட்ட போகிறோம். அவங்களுக்கு ஒரு தரம் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு பாய் சொல்லுங்கள். நம்ம அதை கட் பண்ணிட்டு கேக் வைக்கலாம்.